நீங்க YouTube வந்து இந்த மாரி பெர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடா தேடுறீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆட் பார்த்திருப்பீங்க. 9 டூ 10% ரிட்டர்ன்ஸ் என்னோட பாசிவ் இன்கம் குரோ ஆகுது. அப்படி இப்படின்னு நெறைய ஆட்ஸ் வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா உங்களாலயும் பண்ண முடியும். ஸோ நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ் அண்ட் என்சிடிஸ் இதில தான் வந்து 9 டூ 10% இன்னமும் மார்க்கெட்ல குடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது எப்படி இவ்வளோ தர முடியும்னா, இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா ஆக்சுவல் எஃப்டி ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 6% 6 நெறைய ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ்லயே பார்த்தீங்கன்னா 7.5%லேருந்து 8% வரைக்கும் தராங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து மத்த பேங்க்ஸ விட அட்ராக்ட் பண்ணணும்னா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் குடுத்து தான் தீரணும். கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸும் கிட்டத்தட்ட 8 லாங் டெர்ம் டெபாசிட்னா சில சமயம் 8.5 வரைக்கும் கூட தராங்க. ஏன்னா, அவங்களோட லோன் போர்ட்ஃபோலியோல இன்னும் அதிக ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ, அத வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால இந்த மாரி தராங்க. ஸோ, இந்த கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸா இருக்கட்டும், இல்லன்னா இதில ரிஸ்க் இல்லையா அப்படின்னா, நெறைய பேர் வந்து எஃப்டிக்காகவே நெறைய பேர் ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ்ல ஓப்பன் பண்ணி, அதிலயுமே லிமிட் இருக்கு. ஏன்னா, ஆஸ் பர் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா, 5,00,000 வரைக்கும் தான் உங்களது அ இன்ஷூர்ட். ஸோ பணம் நீங்க 10, 20ன்னு எவ்வளோ வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு 5,00,000 மட்டும் தான் கிடைக்கும். எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல பார்க்கலாம் ஆர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னா, இந்தியா பாண்ட்ஸ், கோல்டன் பை, தி ஃபிக்ஸட் இன்கம், கிரிப் இன்வெஸ்ட் இந்த மாரி எக்கச்சக்க பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இதில போனாலும் ரீட்டெயிலா நீங்க ரைட் ஃப்ரம் ₹10,000 வின் 12லாம் ₹10,000லேருந்து பண்ண முடியும். அதனால தான் அது அவ்வளோ ப்ரமோஷன்ஸ் பண்றாங்க.